திரு ஷியாம், இந்த வாக்குறுதி தலைப்பை ஒட்டி கருத்தை சொல்லணும்னு நினைச்சாலும் சரி, இப்போ சசிகலா புதிய கொடியை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த அரசியல் நகர்வு வந்து ஒரு 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 பெரிய மாற்றத்தையோ இல்லை குறைந்தபட்சம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க திரு ஷியாம்? ஒருவேளை மேலும் புதிய வாக்குறுதிகள் வரப்போகிறதோ என்னமோ அப்படி இருக்கலாம்ல. இது வந்து போட்டி கட்சியா இல்லை என்டிஏல சேரப்போவதற்கான முயற்சியான்னு நமக்கு தெரியாது. காரணம் என்டிஏல சேரணும் அப்படின்னா ஒரு கட்சி வேணும். அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டேன்னு இபிஎஸ் சொல்லிட்டாரு. அப்படின்னா ஒரு புதிய கட்சி, புதிய தேர்தல் வாக்குறுதிகள், இந்த தலைப்போடு பொருத்தமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் திரும்ப சசிகலா அவர்கள் ஏதோ ஒரு முயற்சி செய்ய போகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓபிஎஸ் தான் வந்து இன்னும் அந்த முயற்சிக்குள்ள போகல அவரு. ஆனால் புதிய கட்சி என்றால் சசிகலா அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை அதிமுக மீதான அந்த கிளைம். மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர்னு சொல்றது பொருத்தமா இருக்காது. 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட அதிமுக பொதுச் செயலாளர் முகாம் அலுவலகம் அப்படின்னு போட்டுதான் அறிக்கை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒரு கொடி அறிமுகப்படுத்திட்டு என்ன கணக்கு இருக்கும்? அதாவது அதிமுக பொதுச் செயலாளர்னா புதிய கட்சி துவங்க முடியாது. இன்னைக்கு கூட விளம்பரங்கள் எல்லாத்துலயுமே கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் அப்படிதான் விளம்பரங்கள் எல்லாமே வந்துச்சு. அப்போ ஒருவேளை புதிய கட்சி அவங்க தொடங்க மாட்டாங்க, திவாகரன் தொடங்குவார் அப்படின்னு ஏற்கனவே வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் யூகிச்சேன். ஆனால் இவரே தான் புதிய கட்சி அறிமுகம் செய்திருக்கிறார். அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான ஒரு சவால் அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்த 3ஆம் கட்ட வாக்குறுதிகளை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். 3ஆம் கட்ட வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற முடியும், அது ஒரு சவால் தானேன்னு கேள்வி கேட்கறீங்க. இப்ப அரசியல் சவாலாக சசிகலா அவர்கள் முன் வைத்திருக்கிறார். இப்படித்தான் நான் இதை புரிந்து கொள்கிறேன். இல்ல இந்த சவாலை எடப்பாடி பழனிசாமி சமாளிச்சிருவாரா இல்ல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அவரை பொறுத்த வரைக்குங்க, டெல்டால இருந்து கன்னியாகுமரி நீங்களாக இருக்கிற தமிழ்நாட்டு பகுதி, இந்த பகுதியில இது வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது பெரிய வெற்றியை நோக்கி போயிடும் நான் சொல்லல. 3000 to 5000 ஓட்டு சில கான்ஸ்டிடியூன்சில இருக்கு. அதுல ஏற்கனவே அந்த ஓட்டு வங்கியை அதிமுக 2021 வரல. என்னன்னா இதேதான் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த போது அவர்கள் மன வெறுப்படைந்தார்கள். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். அந்த ஓட்டு சதவீதம் வரல. இது வந்து டீநோட்டிஃபைடு கம்யூனிட்டி காலத்துல இருந்து இருக்கிற மனக்கிலேசங்க. அப்ப டிஎன்சி அது எப்படி வந்து மாறிச்சு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப பழைய கதை. அதுல இருந்தே இந்த மனக்கிலேசம் இருக்கு. அப்ப 10.5 ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கும்போது எங்களோட நிலைமை என்னங்கிற கேள்வியில விளைந்த விளைவுதான். அந்த ஓட்டு வங்கியை மீண்டும் இவர் திரட்டலாம். அதான் இந்த முயற்சியாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா பிற பகுதிகளில் வந்து பெரிய அளவுக்கு ஓட்டு திரட்ட முடியாதுங்க, வாய்ப்பு இல்லை. இப்போ கொங்கு மண்டலம் எடுத்தீங்கன்னா அங்கெல்லாம் இவங்களால வாய்ப்பு இல்லை. தருமபுரி கிருஷ்ணகிரியில வாய்ப்பு இல்லை. வட மாவட்டங்கள்ல வாய்ப்பு இல்லை. குறிப்பாக டெல்டா டு எக்ஸப்ட் கன்னியாகுமரி, தென்னகம், அதுவும் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் தலவாபுரத்துல இருந்து வள்ளியூர் வரைக்குமாக இருக்கிற ஒரு முக்குளத்தோர்ல இருக்கிற ஒரு உள்ஜாதி, அங்க வந்து இவங்களுக்கு ஓட்டு இருக்கு. அவங்க ரொம்ப அனுதாபத்தோட தான் இருக்காங்க முதல்ல இருந்து. இன்னொன்னு இவங்க கம்யூனிட்டி ஐக்கானா இருந்தாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலம் வரைக்கும் இவங்க அந்த கம்யூனிட்டிக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த கம்யூனிட்டி இவங்களை வந்து ரொம்ப மதிக்குது. அந்த இடத்துல அந்த ஓட்டு பிரியத்தான் செய்யும். அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான சவால் தான். காமன் மேனிபெஸ்டோ இருக்குல்ல, அதுல காமன் மினிமம் ப்ரோக்ராம், அதுல நான் மாறுபடுறேன். என்ன காரணம்னா, அப்படின்னா நீங்க கூட்டணி ஆட்சிக்கு தயாரா இருந்தா தான் அது செய்ய முடியும். காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாலே எல்லா கட்சிகளுக்கும் ஆட்சியில் நீங்க பங்கு கொடுக்கணும்ல. ஜாயிண்ட் மேனிபெஸ்டோ வேணா கொடுத்து பார்க்கலாம். அது இது வரைக்கும் நம்ம செஞ்சது இல்ல. இப்ப உதாரணமா ஒரு கட்சிக்கு 20 சீட்டு 25 சீட்டு, இன்னொரு கட்சிக்கு 2 சீட்டு 3 சீட்டு அப்படின்னா யாரோட சேர்ந்து நீங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் வைக்க முடியும்? அது கொஞ்சம் சிரமமான விஷயம். இப்ப இவங்க யாரோட எல்லாம் சேர போறாங்க, சசிகலாமா, அதை நம்ம பார்க்கணும். இப்போ ஒருவேளை ஓபிஎஸ் வந்து அந்த அணிக்கு வரப்போகிறாரா இல்ல வந்து விஜய் அணிக்கு போவதற்கான முயற்சியா, இது நமக்கு தெரியாது. இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. திமுகவோட போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவுங்க. அப்படின்னா வந்து முழுக்க ஒரு ஓட்டு வங்கி வேற மாதிரி திசை திரும்பிடும். அப்படியான முயற்சி ரொம்ப கம்மி, ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா, தி சென்னை சில்க்ஸ்.